அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு 29/3/2025 முதல் புதிய யோகங்கள் நிறைந்த சனி பெயர்ச்சியாக அமைகிறதுங்க. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அவரது அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது திருக்கணித ரீதியான சனி பயிற்சி ஆகுங்க. இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டகச்சனியாக வருகிறது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. அதே போல் தனுசு ராசிக்கு கும்பராசிக்கு குடும்ப சனியாகவும், மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேசராசிக்கு ஏழரை சனியாக வருகிறதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த கடக ராசிக்கு அது விலகுகிறதுங்க. அதே போல சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகுகிறது, விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிகள் நல்ல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஊருக்கு அருகில் சிவாலயங்கள் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சி கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாங்க. அது மட்டும் இல்லாம கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்த போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரித்திருக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்குங்க. அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையுங்க. அதே போல் அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையுங்க. இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையுங்க. அதே போல முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றிக்கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். அதே போல் தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நிலைக்கு இயதாளதவிற்கு உயருங்க. திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறக்குமுகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. சனியினுடைய வக்ர காலத்தில் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்கும் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்களை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றின் விலை உயரும் என்பது சனி பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது. உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். களத்திரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்தில் அதிபதியான அவர் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் என்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காதுங்க. அதிக விரயங்கள் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவற்றை சந்திக்க நேரிடம். தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலமே சங்கடங்களிலிருந்து விடுபட இயலுங்க. அது மட்டும் இல்லாம
29/3/2025 முதல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேர போகிறது. குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு ஏற்ற விதம் அமையாது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். இது ஒரு சோதனை காலமாகவே இருக்கும் என்பதால எதையும் சிந்தித்து செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும். சனியனுடைய பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. தனம், குடும்பம், புத்திர பேரு, தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்குங்க. அந்த இடங்கள் சனியினுடைய பார்வை பதிவதால் அவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வந்து சேருங்க. குறிப்பா 2ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால குடும்பத்தில் பிணக்குகள் அதிகரிக்குங்க. எந்த வேலையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது. யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாதுங்க. சனியினுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் உருவாகலாங்க. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்குங்க. அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. பிரச்சனை உருவாகி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடும். பெண்களின் சுபச்சடங்குகள், கல்யாணம், காதுகுத்து போன்றவை நடைபெறுங்க. வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. அதே போல பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டில் இருந்த அழைப்புகள் வரலாங்க. அது மட்டும் இல்லாம சுபவிரயங்கள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் பிறரிடம் ஒப்படைக்க கூடாது. உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் உதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பண பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்க. பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் உருவாகலாம். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சி கோவிலில் வீற்றிருந்த அருள் வழங்கும் அன்னி மரத்தடி சனீஸ்வரனை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.